நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். தியான வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். 1 தீமோத்தேயு 2 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அருமையான தெய்வத்தின் ஜனங்களே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற நம்முடைய பார்வையை சற்று திரும்பி பாருங்கள். என்னென்ன காட்சிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகின்றன. அழுகுரல், கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரங்கள், நாசமான வேலைகள், பலவிதமான அடிதடிகள், சண்டைகள், சமாதானமற்ற நிலைமை, இவைகளையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. அழிவுகள் நெருங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோமே. யுத்த மேகங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் வந்து யுத்தத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. நாடுகளுக்குள்ளாக சமாதானம் இல்லை, தேசங்களுக்குள்ளாக அமைதி இல்லை. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்த சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. வீடுகளிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, தெருக்களிலே அமைதி இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் பெருகி வருகிறதை நாம் பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படி அநியாயம் நடக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம், கேள்விகளை கேட்கிறோம். இதை பார்ப்பதற்கு ஆட்கள் கிடையாதா? இதற்காக இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்பதை விட்டுவிட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2:1 நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். வேதனைகளையும் அழிவுகளையும் சதித்திட்டங்களையும் பலவிதமான அமைதியற்ற சூழ்நிலையும் கண்டு கொண்டிருக்கிற அருமையான என் பிள்ளையே, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு உத்தரவாதமான ஆணையை கொடுக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை அழிக்கிறார்கள், அதம் பண்ணுகிறார்கள், ஒரு சண்டையிடுகிறார்கள், சமாதானத்தை குலைக்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுவதை விட்டு அந்த மக்களுக்காக நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்க வேண்டுமா? கலகமில்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி அதற்கான வழித்திட்டங்களை அரசுகள் செய்யும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 12, 17, 18 இந்த வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிவை குறித்து, கலகங்களை குறித்து கலங்கி போயிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, நான் அப்படிப்பட்ட ஒரு கலகக்காரனாக இருக்கக்கூடாது என்று நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். என்னிடத்திலே கலக குணம் இருக்கிறதா? என் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம், என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தின் உறவுகளோடு கலகம், ஒருவேளை என்னை நடத்துகின்றவர்களுக்கு எதிரான கலகம், ஒருவேளை திருச்சபையில் என்னோடு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிரான கலகம், இந்த கலகங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்புங்கள். அதைத்தான் யோவேலின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 17ஆவது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கு நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்புவிட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும் உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. ஆசாரியனுடைய வேலையை இங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள், தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்தும்படியாய் நிற்கிறவர்கள், மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி வேண்டிக் கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அழ வேண்டுமாம்.
மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கு நடுவே அழுது, நீ அவன் தேவனுடைய சமூகத்திலே, அப்பா எங்களை நிந்தைக்கு, எங்களுடைய ஜனங்களை நிந்தைக்கு ஒப்புக்கொடாதரும் என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு அழுது ஜெபி என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், அப்படி நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார் என்பதாக 18ஆம் வசனத்திலேயும் 19வது வசனத்திலே, நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்பதாக ஆண்டவர் ஒரு நிந்தனையை நீக்குகிறார், கொடுக்கிறார், அபரிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், திருப்தியடைய செய்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அழிவை கண்டு மற்றவர்களிடத்திலே அவைகளை திருப்பி விடாதபடி, இவர்கள்தான் காரணம் என்று சொல்லாதபடி, என் தேசத்திற்காக நான் கண்ணீர் விட்டு அழுகிறேனா, என் தேசம் என் ஆண்டவரால் சேமமாக காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறேனா. இந்த வேத பகுதிகள் யாவும் நாம் உபவாசத்தோடு நம்முடைய இருதயங்களை கிழித்து கர்த்தரை நோக்கி மன்றாட வேண்டியதின் அவசியத்தை மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் அசதியை விட்டு எழுந்திரு, தேசத்துக்காக திறப்பின் வாசலிலே நில். தேசத்திற்கும் சபைக்கும் எதிரான சாத்தானுடைய சகல சதி திட்டங்களும் அவமாய் போகும்படி அவரிடத்தில் மன்றாடு. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர் உன் நிமித்தம் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் சேமத்தை கொடுப்பார் அல்லவா. ஒரு சமயத்திலே யூதா ஜனங்களுக்கு விரோதமாக 3 பலத்த சேனைகள் ஒன்று திரண்டு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தன்னுடைய தேசமெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். சிறு குழந்தைகள், பிள்ளைகள், ஸ்திரீகள் உட்பட ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக ஒன்று கூடினார்கள். அவர்கள் அனைவரும் ஒருமித்து உபவாசத்துடன் கர்த்தரை தேடின போது அங்கே தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களோடே பேசி அவர்களை திடப்படுத்தினதை நாம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா. கர்த்தருடைய கட்டளைப்படி மறுநாள் அதிகாலையில் போர் முனையை நோக்கி சென்ற அவர்கள் அவரை பாடி துதி செய்ய துவங்கிய போது தங்களுடைய சத்துருக்கள் செத்த பிரேதங்களாக தரையில் விழுந்து கிடந்ததை கண்டார்கள். அவர்களுக்கு எதிராக வந்திருந்த அந்த 3 பலத்த சேனைகளும் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மடிந்து போயிருந்தார்கள். அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யுத்தமின்றியே கர்த்தர் தமது ஜனங்களுக்கு மாபெரும் வெற்றியை அளித்தார் என்பதை 1 முதல் 24 வசனங்களிலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்த தானியேல் அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு சிறைப்பட்டு போயிருந்த தன் ஜனங்களுக்காகவும் பாழாக்கப்பட்ட நிலையில் இருந்த தன் தேசத்துக்காகவும் உபவாசத்தோடு கர்த்தரின் பாதத்தில் விழுந்து கிடந்தான் என்று சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை அற்புதமான விதத்தில் மாற்றி அவர்களது தேசத்தை மீண்டும் தழைத்தோங்க செய்தார் அல்லவா. அவ்விதமாகவே கர்த்தரால் அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீயும் நானும் விசுவாசித்து பிறருக்காக ஜெபத்தில் போராடுவோம் என்றால் அவர்கள் விடுதலையாக்கப்படுவதோடு நம்முடைய சிறையிருப்பும் திருப்பப்படும். பெர்சிய வல்லரசின் 127 நாடுகளிலும் இருந்த சகல யூதரையும் ஒரே நாளிலே கொன்று நிர்மூலமாக்கும்படி துஷ்டனாகிய ஆமான் மூலமாக ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது மொர்தெகாயும் யூதர் அனைவரும் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் மகா துயரத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். பலன் என்ன? ராஜ கட்டளை மாற்றப்பட்டது. யூதரின் சத்துருக்கள் அவர்களை அழிக்கும்படி குறிக்கப்பட்டிருந்த அந்த நாளில்தான் யூதர் தங்கள் பகைஞரை அழிக்கத்தக்கதாக காரியம் மாறுதலாக முடிந்தது என்று சொல்லி எஸ்தர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த மத்தேயு 17:21 வாசிப்போம் என்றால், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று நமது ஆண்டவர் தாமே உரைத்திருக்கிறார் அல்லவா. உன்னுடைய உபவாசமும் ஜெபமும் கர்த்தருக்கு உகந்தவையாக இருக்கும் என்றால் சாத்தானின் வல்லமைகள் சங்கரிக்கப்பட்டு போகும். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார்.
தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் சத்துருவின் வல்லமைகளை உனக்கு முன்பாக உடைந்தோட பண்ணுவார். அவனது தீவினைகள் ஒன்றும் வாய்க்காதே போகும். மாறாக நீ பூமிக்குரிய சிந்தையுள்ளவனாக இந்த காலத்திலே மௌனமாயிருப்பாய் என்றால் தேசத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்புமே. நீயோ கர்த்தருக்கு முன்பாக குற்றமுள்ளவனாயிருப்பாயே. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படியாகவே அவர் உன்னை ரட்சித்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் நீர் இருக்கிறதற்காய் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதாவான ஒரு உமக்கு கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாமத்தை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு தேவனுடைய நாமத்தினாலே பராக்கிரமம் செய்வோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு உம்மை பின்பற்றி நடைபோட நீர் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.